நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள கந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவுங்கிறது எல்லோருக்கும், ஏன் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை. உணவின்றி நீரின்றி உயிர் வாழ இயலாது. தென்னாட்டின் முக்கிய உணவு தானியம் நெல், அரிசி. வடநாட்டவர் கோதுமையை சாப்பிட்றாங்க. 1947 நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் உணவு பஞ்சம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. 30 கோடி முகமுடையாள் அப்போ. இப்போ 140 கோடிக்கும் மேல் உள்ள முகமுடையாளாக இருந்தாலும் பஞ்சம் என்பது கிடையாது. மக்கள்கிட்ட காசு இருந்தால் எங்கே போயும் தமக்கு வேண்டிய உணவு வகைகளை வாங்கி வயிறார சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு அபரிமிதமான உற்பத்தி நடைபெறுது. நம்ம பகுதியில் விளையலனாலும் வேற எங்கேயாவது விளையுது, அது நமக்கு கிடைச்சிடுது. இப்படி நிறைய உற்பத்தி நடைபெறுவதால் தான் அடுத்த கட்டமாக தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இயற்கை முறை உற்பத்தி பற்றியும் பேசப்படுது. ரசாயனங்களை தவிர்த்து இயற்கை இடுபொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் வேணும்னு நுகர்வோர் கேட்டு வாங்குற காலம் வந்துருச்சு. கந்தசாமி ஐயா, உலகின் மொத்த உணவு உற்பத்தியில் 30% பெரிய விவசாயிகள்கிட்ட இருந்தும் 70% சிறிய விவசாயிகள்கிட்ட இருந்தும் கிடைக்குதுன்னு ஒரு புள்ளி விவரம். அதுவும் இந்த 70% உற்பத்தி 30% நிலத்திலிருந்து கிடைக்குதாம். பெரிய விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் 30% உணவு தானியங்களுக்காக 80% தண்ணீர், புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னு கனடா நாட்டின் ETC என்ற அமைப்பு ஓர் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கு. உணவு சந்தையையும் இந்த பெரிய விவசாயிகள் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்காங்க. இயற்கை வேளாண்மை நீடித்து நிலைத்து இருக்க வேணும்னா அது சிறுநில குறுநில விவசாயிகளால் தான் முடியும். உயிரின பன்மை பாதுகாப்பு, தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்ற பயிர்கள், சாகுபடி முறைகள், விதைகள், கால்நடை வளர்ப்பு என பலவற்றையும் இவர்கள், அதாவது சின்ன விவசாயிகள் தான் மேம்படுத்துகிறார்கள். இதன் மூலம் நஞ்சற்ற உணவு கிடைக்கிது. தாங்கள் உற்பத்தி செய்யும் தரமான உணவு தானியங்களை, சுமார் 85% உணவு தானியங்களை உள்ளூர்லேயே உள்நாட்டிலேயே விற்பனை செய்திடுறாங்க. இதன் காரணமாக பெரிய அளவில் சூழல் சீர்கேடு குறையுது. இன்றைய காலம் விவசாயத்துக்கு வேலை செய்ய ஆட்கள் வர்றதில்ல, வேலை செய்ய ஆட்கள் கிடைக்கிறதில்ல. அப்போ கருவிகளை நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதற்கும் பெரிய பெரிய கருவிகளை, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தும் பழக்கம் வழக்கம் பெரிய விவசாயிகள்கிட்ட இருக்குது. ஆனால் சின்ன விவசாயிகள் தங்களது சுய உழைப்பு, தங்களிடம் உள்ள உள்ளூரில் பயன்படுத்தப்படும் சின்ன சின்ன கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் ஒரு தற்சார்பு, சுய தேவையை பூர்த்தி செய்வது, யாரையும் அண்டி நிற்காமல் அவர்கள் சுயமாக வாழ்கிறார்கள். கந்தசாமி ஐயா, தன் கையே தனக்குதவி, தன் காலில் தான் நிற்கணும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இயற்கை வேளாண்மையின் மூலம் தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இது போன்ற சின்ன விவசாயிகளுக்கு ஓர் ஊக்கம் கிடைக்கணுங்கிறது எமது எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளின் எண்ணமும் கூட. எதிர்பார்ப்புடன் கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.